ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து கஸ்டர்ட் குனாஃபா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் முந்திரி எடுத்துக்கலாம். பாதாம் இருந்துச்சு, அதனால் நான் பாதாம் யூஸ் பண்ணிக்கிறேன். முந்திரி இல்லை, அதனால் நான் முந்திரி வந்து போடல. இப்போ பாதாம் மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி இருந்துச்சுன்னா முந்திரி போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணதுமே நான் தனித்தனி பேட்டரை எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றில் சுகர் போட போகிறோம், இன்னொன்று சுகர் போட மாட்டோம். ஸோ ஒன்றில் சுகர் நல்லா நிறையா எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. சுகர் அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ சேமியா இருக்குல்ல, சேமியாவை நல்லா நீங்கள் உடச்சி விடுங்க. கையாலேயே நல்லா உடச்சி விடுங்க. அப்போ தான் அந்த பெருசாக சேமியாவில் குட்டியாகும். நல்லா சின்னதாக உடச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் சேர்த்துருக்கோம். அதில் வந்து அந்த சேமியா போட்டால் எல்லா சேமியாவும் போடுங்க. சேமியா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக அது உள்ளேருந்து மிக்ஸ் பண்ணாதான் நீங்கள் உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுங்க. இப்போ லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சா, இதை விட நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சில அப்படிலாம் நினைக்காதீங்க. ஃபுல்லாக நல்லா ஆகணும். ஆனதுக்கப்புறம் லைட்டாக சுகர் போடணும். ஓரளவுக்கு ஆரஞ்சு கலரில் ஆகும்போது நீங்கள் சுகர் போடணும். இன்னும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லா சுகரையும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது எல்லா சுகரையும் போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி தான் சேர்க்குறோம்ல, அந்த மாதிரி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரு. பால் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா பால் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நிறையா பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணுங்கள். அங்கே வந்து மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த சைடு நம்ம வந்து பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லை தண்ணி எடுத்துக்கலாம். பாலில் வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பாலில் சேர்க்கும் போது அது கட்டி இல்லாமல் வரும். ஆனால் வந்து நீங்கள் பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த சைடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவை நல்லா எல்லாம் அந்த ஒரு பவுல் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா சைடையும் ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பாலில் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கஸ்டர்ட் அந்த சேர்த்து வச்சுருந்தோம்ல, கஸ்டர்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து முடிச்சுட்டு அதில் வந்து சேமியா வச்சுருந்தோம்ல, அது மேலே நல்லா நிறையா வந்து அந்த கஸ்டர்டை சேர்த்திக்கோங்க. நல்லா சேர்த்திக்கோங்க. நிறையா இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதை ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நல்லா பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள்.